பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விட காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விட உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை இந்த நாளிலே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவாவும் சாட்சினான், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சினான், நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் எம்மை நடத்துகிறீர். நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். ஆவியின் பலனை அனுபவித்தேன், வாழ்ந்திடுவேன் என்றும் சாட்சியாக. ஆவியின் பலனை அனுபவித்தேன், வாழ்ந்திடுவேன் என்றும் சாட்சியாக. தேவாவும் சாட்சினான், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சினான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 119 79ஆம் வசனம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 119ஆம் சங்கீதத்தில் சாட்சிகளின் மேன்மை பல விதங்களில் பாடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சிலருடைய வாழ்வில் கர்த்தர் அநேக வல்லமையான காரியங்களை செய்திருப்பார். ஆனால் அவர்கள் அதன் மேன்மையை அவ்வளவாக உணராமல் மெத்தனமாக வாழ்கிறதை இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியும். நான் தேவனுக்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கும் பொழுது, நாம் இப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமது கர்த்தரை இந்த உலகத்துக்கு நாம் மெய்யான தேவனாக காண்பிக்கிறோம் அல்லவா? இது நம்முடைய வாழ்வின் பெரிய பாக்கியம் தானே. இன்றைய வசனத்தில் மற்றவர்கள் வாழ்வில் நடக்கிற அற்புதங்களை பார்க்கிற சிலர் பயந்து கர்த்தரை நம்பி அவர் அன்றைக்கு திரும்புகிறதையும் நாம் பார்க்க முடியும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த உணர்வுள்ள வாழ்வு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் அல்லவா? இப்படியாக இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை கண்ட ஒரு சகோதரி எப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சியாக மாறினார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, சினிமா துறையின் மிகப்பெரிய சினிமா கம்பெனியாக இருக்கிற ஏவிஎம், அந்த கம்பெனியுடைய வீட்டில் ஒருவர் சுகவீனமான போது, ஒரு பேரன் சுகவீனமான போது, எங்கள் சபையில் இருக்கிற ஒரு அருமையான சகோதரியுடைய தம்பி சுரேந்தர் என்பவர் அந்த இடத்துல அந்த மகனுக்காக சிதைக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டுக்குள்ளே நான் போனபோது ஒரு சினிமா துறையில் இருக்கிறவருடைய வீடு. உள்ளே நான் போனபோது ஒரு கட்டில் அந்த தம்பியை படுக்க வைத்த அந்த தம்பியினுடைய பேர் எனக்கு கண்ணன் என்று நினைக்கிறேன். அப்போ அந்த தம்பி படுக்க வைத்திருந்தாங்க. 2 கிட்னி டேமேஜ் ஆன ஸ்டேஜில் எதுவும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையிலே, அதாவது தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுக்கிறார் என்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தார்கள். என்னை கூட்டி கொண்டு போனது அந்த படுக்கையில் இருந்த சகோதரனுடைய அண்ணன். அவர் தான் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போயிருந்தார், எங்கள் சபையினுடைய ஒரு சகோதரர் மூலமாக. இப்போ நான் போனப்போ அவருக்கு நான் என்னுடைய சாட்சியை சொல்லி, எனக்கு கூட கிட்னி டேமேஜாக இருந்து தான் பிரதர் நானும் சுகமானேன் என்று சாட்சி கொடுக்கும்போது அவங்க வீட்டார் 2 பேர் நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்றால் ரொம்ப கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்ததினாலே அது யாருக்குமே அந்த உணர்வு இல்லை, அது அந்த தம்பி சுகமாவார் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியல. அப்போ அவருக்கு நான் சொல்லிட்டு சொன்னேன், நம்ம ஆண்டவர் பெரியவராக இருக்கிறதுனாலே அவருக்கு நாம் ஒரு பெரிய காரியத்தை
எதிர்பார்க்க வேண்டும் சொன்னபடி என் தம்பி அவர் எப்படி பார்த்தாரு, உங்களுக்கு சாப்பிடவே முடியல, அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் இன்றைக்கி ராத்திரிக்கு என்ன கூடாத சாப்பிட முடியும் அப்படின்னு. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இட்லி சாப்பிட்டா கூட அவன் வாந்தி எடுத்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம்ப்பா, அதாவது சற்று ஜீரணமாகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு காரியத்தை சாப்பிட்டு நம்ம ஆண்டவருக்கு ஒரு சவாலை போல நம் காரியத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு. அந்த தம்பி என்னை பரதாமாக படிக்கிறது பார்த்துக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு. அது கூட அவங்க அந்த அம்மா அங்கேருந்து நகர்ந்து போயிச்சாங்க பேசாமல். இது அவங்களுக்கு அது ஒரு பைத்தியகார செயலாக தெரிந்தது என்று நினைக்கிறேன். அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இது ஒரு சாட்சிப்பா, அதாவது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை அவர் செய்யின் மூலம் தான் நாம் உணர முடியும். அதனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சோகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் சோகம் கொடுப்பார். ஒன்று மட்டும் செய்யுங்க, சபைக்கு ஒரு நாள் சாட்சி மட்டும் கொடுங்க, வேற கூட நான் ஒன்றும் செய்ய சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, மிக வைராக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கு இரவு நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் சாட்சியாக கொடுக்குறேன். அன்றைக்கி ராத்திரி அவனுக்கு அந்த ஏதாவது கொடுக்கறதுக்காக கஞ்சி கொடுக்கட்டுமா இட்லி கொடுக்கட்டுமான்னு கேட்டபோது அவங்க தொந்தரவு பண்ணி இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லி முடிச்சோம், அந்த தம்பி வாந்தி எடுத்துட்டார். அப்போ அந்த தம்பி சொன்னாராம், படிக்க இருந்தவர், என்னை இந்த வந்த பாஸ்டர் என்னை இட்லி சாப்பிட சொல்லலை, ஆண்டவருக்கு கொஞ்சம் அவருக்கு ஒரு கடினமான காரியத்தை, பெரிய காரியத்தை கேட்கணும்னு சொன்னாரம்மா, அதனால் சப்பாத்தி பரவாயில்ல இருந்தால் எனக்கு வாங்கியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொல்லிட்டுறாங்க, என்னடா அவனுக்கு பைத்தியமாக பிடிச்சி போச்சு, அவர் சொல்லிட்டு போடுறாருன்றதுனால இப்படி கேட்குறீன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு கொடுங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு அந்த இரவு விடையில் சப்பாத்தி 2 செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அந்த சப்பாத்தி அந்த தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அது ஜீரணமாக கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு படிப்படியாக அந்த தம்பி இந்த நம்பிக்கையிலே தேறி பிற்பாடு ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக எங்கள் சபைக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு நல்ல சரீரத்தை, நல்ல புஷ்டியான ஒரு சரீரத்தை பெற்று கடந்து சபையில் நின்று சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் பிற்பாடு பெற்றுக்கொண்ட அவர் ரொம்ப சாதாரணமாக இருந்து விட்டார். ஆனால் இப்பொழுது நான் கேள்விப்பட்ட காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை கண்ட அவருடைய அண்ணன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் அநேக பாடல்களை எழுத ஆரம்பித்தார் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்களேன், உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னென்றைக்கு திரும்புவார்கள் என்று. அப்படிதான் நிறைய நேரங்களிலே சாட்சிகளை தங்கள் வாழ்க்கையில் பெற்றவர்கள் அதை மறந்து விடுவார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதங்களை கண்டவர்கள் பயந்து கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆரம்பித்தார்கள். இது கூட ஒரு நல்ல அருமையான காரியம்தான். எனவே இந்த நாளிலே நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக நேரங்களிலே உம்மிடத்திருந்த அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து விடுகிறார்கள் ராஜா. ஆனால் அதை கண்டவர்கள் கர்த்தாவே உம்மிடத்துக்கு திரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எப்பொழுதுமே சார்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.